Because இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Tuesdays ட்ரெயின் பண்ண போகிற மசில் குரூப்பும் அந்த மசில் குரூப்புக்கு தேவையான ஒர்க் அவுட்ஸும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் நான் ஆல்ரெடி மண்டே ஒர்க் அவுட்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். ஒரு 4-5 வீடியோ தள்ளி ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீடியோ இருக்கும். இன்றைக்கு டியூஸ்டே என்ன ட்ரெயின் பண்ண போகிறோம்னா பேக், ரியர் டெல்ட் அண்ட் பைசெப். பேக்குன்னு சொன்னோன்னே நம்ம ஃபுல் பேக்கையும் ஒரே செஷனில் ட்ரெயின் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா பேக் வந்து நம்ம லெக்கை மாதிரியே இன்னொரு லார்ஜஸ்ட் மசில் குரூப்புங்கிற உடம்புல. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து அப்பர் பேக் இருக்குது, மிட் பேக் இருக்குது, லட் இருக்குது, லோவர் பேக் இருக்குது. இவ்வளோத்தையும் டார்கெட் பண்ணி ஒரே செஷனில் பண்ணிடலாது. அப்படி நீங்கள் பண்ண போனீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹெட்டுக்கு கொடுக்குற எனர்ஜி, ஃபோக்கஸ், ஹை இன்டென்சிட்டி வந்து உங்களால் லாஸ்ட் ஹெட்டுக்கு கொடுக்கலாது. ஏன்னா நீங்கள் ஜிம்முக்கு வரும்போது இருக்கிற உங்களோட எனர்ஜி லெவல் வந்து உங்களோட லாஸ்ட் ஒர்க் அவுட்டில் இருக்காது. ஸோ அதனால் வந்து பேக்கை வந்து 2 செஷன்ஸாக வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஒரு செஷன் வந்து டியூஸ்டே பண்ண போகிறோம், என்னோட செஷன்ஸ் வந்து சாட்டர்டே பண்ண போகிறோம். ஸோ டியூஸ்டே என்ன செய்ய போகிறோம்னா பார்த்தீங்கன்னா வந்து பேக், ரியர் டெல்ட், பைசெப். லட் மசில்ஸை டார்கெட் பண்ணுறதுக்கு நீங்கள் லட் புல் டவுன் பண்ணலாம், ஸ்ட்ரைட் ஆர்ம் புல் டவுன் பண்ணலாம், இல்லாட்டி செஸ்ட் சப்போர்ட்டட் சிங்கிள் ஆர்ம் கேபிளில் வந்து நீங்கள் ரோ பண்ணலாம். அது எல்லாமே வந்து லட் மசில்ஸை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணும். லோவர் பேக்கை ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பேக் எக்ஸ்டென்ஷனில் மிஷினில் பேக் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம், இல்லாட்டி பெண்ட் ஓவர் ரோ பண்ணலாம், இல்லாட்டி ரிவர்ஸ் கிரிப் பெண்ட் ஓவர் ரோ பண்ணலாம். அது எல்லாமே லோவர் பேக்கை டார்கெட் பண்ணும். ரியர் டெல்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு வந்து இந்த பெக் ஃப்ளை மிஷினில் வந்து ரிவர்ஸ் கிரிப் பெக் டெக் ஃப்ளை பண்ணலாம், இல்லாட்டி சீட்டட் டம்பல் ரியர் டெல்ட் ஃப்ளை பண்ணலாம், இல்லாட்டி வந்து செஸ்ட் சப்போர்ட்டட் ரியர் டெல்ட் ரோ பண்ணலாம் வந்து நீங்கள் பெஞ்சில் வந்து. பைசெப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லாங் ஹெட் அண்ட் ஷார்ட் ஹெட் இருக்குது. ஸோ லாங் ஹெட்டுக்கு வந்து நீங்கள் ஃபேஸிங் அவே பைசெப் கர்ல் பண்ணலாம், இல்லாட்டி இன்க்ளைன் டம்பல் பைசெப் கர்ல் பண்ணலாம், இல்லாட்டி பாபல் பைசெப் கர்ல் பண்ணலாம். ஷார்ட் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்பைடர் கர்ல் பண்ணலாம், ப்ரீச்சர் கர்ல் பண்ணலாம், இல்லாட்டி ப்ரீச்சர் கர்ல் வந்து மிஷினில் நீங்கள் பண்ணலாம். ஸோ லாங் ஹெட் டைம், ஷார்ட் ஹெட் டைம் டார்கெட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஒர்க் அவுட் இதில் இருந்து சூஸ் பண்ணிங்கன்னா சரி.